ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்க அட்சர கணித பின்னங்களின் பெருக்கல்ல ரெண்டாவது வினா. இந்த ரெண்டாவது வினாவில் எப்படி தந்திருக்கிறாங்கன்னா 3x வர்க்கத்தின் கீழ் a சக 2 இது ஒரு கோவை பெருக்கல் a சக 2 முழுவதின் வர்க்கம் கீழ் 15xy. அப்ப இங்க a சக 2ன்றது ஒரு கோவை. இதையும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா முதல் வினாவில் செய்தது போலவே விரிவ எழுதி கொள்வோம். விரிவ எழுதுறதா இருந்தா இப்படி எழுதுங்க. 3x வர்க்கம்னு சொன்னா 3 பெருக்கல் x பெருக்கல் x முழுவதின் கீழ் இந்த x சக 2 a சக 2ன்றது ஒரு கோவை தானே. அப்ப a சக 2ன்ற கோவை அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பெருக்கல் இதுல a சக 2 முழுவதின் வர்க்கம். a சக 2 முழுவதின் வர்க்கம்னா என்ன அர்த்தம்னா a சக 2ன்ற கோவை 2 தடவைகள் பெருக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்படி எழுது. அடுத்தது 15xy எழுதலாம். 15 பெருக்கல் x பெருக்கல் y. ரைட், இப்போ இதுல சுருக்குவோம். ஸோ இதுக்குள்ள நீங்க அச்சரங்களையும் நம்பரையும் அச்சரத்தையும் கோவைகளையும் தனித்தனியா சுருக்குவோம். அப்ப நம்பர்ஸ்ல இருக்கிறது உங்களுக்கு 3ம் 15ம். அப்ப 3ஆல சுருக்கினால் இங்க ஒரு முறை, இங்க 5 முறைகள். அடுத்தது அச்சரங்கள்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு எக்ஸையும் இதுல ஒரு எக்ஸையும் சுருக்கலாம். அடுத்ததா கோவைகள்ல பாத்தீங்கன்னா a சக 2ன்ற ஒரு கோவையை a சக 2ன்ற கோவையோட சுருக்கலாம். அப்போ உங்களுக்கு தொகுதி எண்ல மிச்சப்படுறது இங்க x, இங்க a சக 2. அப்ப அது ரெண்டையும் பெருக்கும் போது x பிராக்கெட்டுக்குள்ள a சக 2 கீழ் இங்க வெட்டுப்பட்டுருச்சு. இங்க இருக்கிறது 5y மட்டும். அப்ப கீழே 5y மட்டும் போடுங்க போதும். அடைப்பு நீக்கம் செய்து எழுத தேவையில்லை. அடைப்பு நீக்கம் செய்ய தேவையில்லை. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.